சென்னை வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கணவன் மனைவி பலியாகி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்போம். சாலமன், வணக்கம். இந்த தீ விபத்து தொடர்பான தகவல்கள் என்ன? சென்னை வளசரப்பாக்கம் சௌத்ரி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பங்களா வீட்டுல இன்று மதியம் திடீரென தீ விபத்தானது நிகழ்ந்தது. கொழுந்து விட்டு தீ முழுவதுமாக இது பரவி இந்த வீடு முழுவதும் பெரும் தீ விபத்தானது நிகழ்ந்த நிலையில இந்த வீட்டுல தங்கியிருக்கக்கூடிய 4 நபர்கள் இந்த தீ விபத்துல சிக்கினர். குறிப்பாக ஸ்ரீராம் மற்றும் அவரது தாயார் தங்கம் மற்றும் அவரது தந்தை நடராஜன் ஆகியோர் இந்த தீ விபத்துல சிக்கிய நிலையில தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 வாகனங்கள்ல வந்த 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருந்தனர். இருந்த போதிலும் இந்த தீ விபத்தானது அதிகப்படியாக நிகழ்ந்ததால உள்ளே 3 நபர்கள் சிக்கிய நிலையில ஒருவர் மட்டும் மீட்கப்பட்ட நிலையில நடராஜின் தாய் மற்றும் தந்தையர் ஆகியோர், அதாவது தங்கம் மற்றும் நடராஜன் ஆகியோர் அந்த தீ விபத்துல சிக்கினர். இந்த நிலையில தொடர்ச்சியாக இந்த தீ விபத்துல சிக்கிய நபர்களை மீட்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருந்த போதும் இவர்களை மீட்க முடியாத நிலையில இந்த மூச்சு திணறி இவர்கள் இருவரும் உயிரிழந்திருப்பதாக தீயணைப்பு துறையினர் தரப்புல ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த தீ விபத்துல சிக்கி நடராஜன் மற்றும் அவரது மனைவி தங்கம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளசரவாக்கம் பகுதியில கனமழை பெய்து வருவதால இவர்களை மீட்கக்கூடிய பணியில தற்போது தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் 30க்கும் மேற்பட்டோர் அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இருந்தனர். அதன் பின்னர் மீட்கப்பட்ட உடலை அவர்கள் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.